இளைய தளபதி தான். கண்ணை மூட்டை டைலாக் சொல்லுவாங்க போல அந்த மாதிரி இருக்கு. நேற்றுலேருந்து 3வது தடவை இந்த படத்தை பார்த்துட்டேன். ஒரு சீன் கூட சலிக்கல. படம் செம்ம இல்லைங்க சொல்லவே வேணாம். 20 வருஷம் வந்துக்கு ஃபஸ்ட் டே பார்த்தேன். அப்போ வந்து 50 ருபீஸ் டிக்கெட்டு முருகன் தேட்டர் வேறு லெவலில் அப்போயே ஒன்ஸுமா போட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான். அதுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரில, வேறு லெவலுக்கு படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். டிவியில் பார்த்ததுக்கு பார்த்தேன், பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன், எப்படி இருக்குது? ஐயோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ப்ரோ. ஒரே ஃபன்னு தான், என்ஜாய்மெண்ட். படம் வேறு லெவல். ஒரு நாள் கழிச்சு வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது, அது எப்படி இருந்துச்சு? 20 வருஷம் மாதிரி இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது. இளைய தளபதி விஜயன் அந்த பழைய டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? வேறு மாதிரி இருந்துச்சு. தளபதி ஃபேன் தான். இப்போ கில்லி ரீலீஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் முன்னாடி பார்க்கல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி இருந்துச்சு தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ஒரு ஸ்டில்லில் பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. யாருமே உக்காந்தே இல்லை, நிற்கிறது தான் எல்லாருக்குமே வேலையாக இருந்துச்சு. ஸோ செம்ம கிராண்டாக இருந்துச்சு. ரீலீஸ் பண்ணாலும் நல்லா கிராண்டாகவே வந்துருக்கும். தாறுமாறு ப்ரோ, அப்படியே 2004க்கு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது படம். ரீரிலீஸ்னால் இதுதான் ப்ரோ ரீரிலீஸ். சும்மா வைப் பண்ணி படம் மிரட்டிட்டாங்க. சாங்ஸ்லாம் செம்ம வைப் பண்ணிட்டு தாங்க தேட்டர்லாம் சாங்ஸ்லாம் டான்ஸ் ஐயோ மிரட்டு வைப்போ உள்ள சான்ஸே இல்லை பாருங்க. கத்தி கத்தி வாய்ஸ்லாம் போயிடுச்சு. முத்துப்பாண்டி ஹாய் சலம்னு சொல்லும்போது ஐயோ கூட கோரஸில் பேசுகிறாங்க ப்ரோ. டைலாக்கை கண்ணை மூட்டை டைலாக் சொல்லுவாங்க போல் அந்த மாதிரி இருக்குது. தாறுமாறாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறோம். ஐ மீன் இந்த படத்தை தளபதி படத்தை சின்ன வயசில் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து சின்ன டிவியில் பார்த்தோம். இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என் பையன் தீவிர தளபதி ஃபேனு. எப்படி சேர்ந்து படம் செம்மையாக இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த பழைய படம்லாம் தேட்டரில் பாப்பா நினச்சிக்கிட்டு பார்க்கல. அப்படியா? நல்லா இருந்துச்சா? சரி, என்ஜாய் பண்ணியா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே சூப்பர் தலை. தேட்டரில் பார்த்து சூப்பராக. வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கில்லி படம் 2004 ரிலீஸ் ஆகும்போது ஐ வாஸ் 3 years. அப்போ சின்ன வயசுங்கிறனால சினிமாலாம் கூட்டு போகல. இட் வாஸ் அ நாஸ்டாலஜிக் ஃபீல். ரியலி எனக்கு ஐ எம் ரீக்ரியேட்டிங் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ். என்ன தான் இப்போ லியோ வந்து எவ்வளோ இப்போ கோட் வரப்போகுது, கில்லி மாதிரி வராது. இட்ஸ் அமேசிங். இளைய தளபதி தான் என்றைக்குமே. இப்போ தளபதி இப்போ வந்து மாஸ்டர் நடிச்சிருக்காரு, லியோ நடிச்சிருக்காரு, கோட் வரப்போகுது. இளைய தளபதி தான். விண்டேஜ் தளபதிக்கு ஈடு இணையே இல்லை. ஐ வாஸ் பார்ன் அண்ட் ஐ வாஸ் க்ரோ அப் வாட்சிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என் பேரண்ட்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. தளபதினாலே மாஸ் தான் ப்ரோ. இளைய தளபதி விஜயன் ஸ்க்ரீனில் பழைய டைட்டில் கார்டு அதெல்லாம் நான் பிறந்த ப்ரோ வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் ப்ரோ. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. விஜய் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக இருந்தது. உள்ள சாங்ஸ்லாம் வைப் பண்ணாங்களா? செம்ம வைப்பு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கில்லி படம் விஜய் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடி டைலாக்ஸ்லாம் எல்லாமே சூப்பர். தளபதினாலே சூப்பர் தான். முத்துப்பாண்டி அந்த செல்லம் ஒரு செல்லம். எங்கள் மேரேஜுக்கு பார்த்த படம் அது. செகண்ட் 20 years ஆச்சு, திருப்பி பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. தளபதி ஃபேன்ஸ். எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ ஜாலியாக இருக்கும்? இவ்வளோ ஜாலியாக இருக்கும் இல்லை, இதை விட ஜாலியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம். 1000 படம் இருந்தாலும் இந்த மாதிரி படம் வரும். எதுலையுமே படம் வராது, உண்மையிலேயே வராது. சூப்பர் படம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. நேற்றுலேருந்து 3வது தடவை இந்த படத்தை பார்த்துட்டேன். ஒரு சீன் கூட சலிக்கல. போர் அடிக்கல, சான்ஸே இல்லைங்க. பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்புல. அந்த சாங்ஸ் இன்னும் அப்படியே இருக்காங்க. ஏங்க சீரியஸாங்க, அந்த லைட் ஹவுஸ் சீனெல்லாம் லைக் பியூர் பிளிஸ் மூமெண்ட். அதெல்லாம் ஒவ்வொரு சீனுமே குறைய சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ நல்லா இருக்கு. 40 வருஷம் கூட கழிச்சு பார்க்கல அந்த படத்தை. போரே அடிக்கிறதுல சான்ஸே இல்லைங்க.